மேச ராசி நேயர்களுக்கு சனி பயிற்சி என்னவாக இருக்கும், எப்படி அமைய இருக்கிறது, யார் யாருக்கு என்ன மாதிரியான சூழ்நிலையை அவர் செய்ய போறார் அப்படிங்கிறத பற்றி தான் உங்களுக்கு முன்னாடி சுருக்கமான முன்னுரையாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். மேசராசி நேயர்களுக்கு 6/3/2026 அன்று காலையில் திருநெல்வேலியில் சனி பயிற்சி ஆகிறார். அவர் ஏழரை ஸ்டார்ட் பண்ணுவார். ஏழரை சனி ஸ்டார்ட் பண்ணும்போது குழந்தை பருவம் அப்படின்னு ஒன்று இருக்கும். குழந்தை பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு உடல்நிலை பாதிப்புகள் நிச்சயமாக ஏற்படும். சின்ன குழந்தையாக இருக்கிறவங்களுக்கு பிணிகள் நெருங்கும், சளி பிடிக்கிறது, காயம்படுறது, அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன பாதிப்புகளை குழந்தை பருவத்தில் கொடுப்பார். அப்போ அந்த குழந்தை பருவத்தில் இருக்கிறவங்களை பெற்றோர்கள் வந்து கவனமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் குழந்தைகளுக்கு. அடுத்ததாக பள்ளி பருவம். 1ஆம் கிளாஸ்லேருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கும்போது பிரச்சனைகள் இல்லை. இந்த 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு கல்லூரியில் இறுதி ஆண்டு படிப்பவர்கள், இந்த 3 கட்டத்தில் உள்ளவங்களுக்கு ரொம்ப பயம் வந்துடும் தானாவே. சனி பகவான் வந்துட்டார், தனி பகவான் வந்துட்டார் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. 100% 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள், 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள், கல்லூரியில் இறுதி ஆண்டு படிக்கக்கூடியவர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக சிரத்தை எடுத்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா நல்ல மார்க் உறுதியாக வாங்கிடலாம். நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போயிடலாம். நீங்கள் கவனக்குறைவாக இருந்தீங்கன்னா பாதிப்பு உங்களுக்கு தான். அதனால் இந்த 3 காலகட்டத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வீட்டில், அதாவது அவங்களுடைய அம்மா அப்பா அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப ஒரு உற்சாகத்தையும் பாதுகாப்பையும் கொடுத்து டியூஷன் போக்குவரத்து வச்சு அவங்கள படிக்க வைங்க. உணவு பழக்க வழக்கங்களில் பார்த்துங்க, போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லுங்கள், உடல்நலத்தில் அக்கறை செலுத்திக்க சொல்லுங்கள். படிப்புக்கு நீங்கள் வந்து சொல்லிக் கொடுத்து அவங்கள நல்லா ஊக்குவிக்கணும், மோட்டிவேஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லி அவங்களை மேலும் மேலும் கவனமாக இருக்கும்படி செய்யணும். அதுக்காக குழந்தைகளை திட்டவும் கூடாது, அடிக்கவும் கூடாது, பயமுறுத்தவும் கூடாது. ஆகவே இந்த 3 நிலையில் இருக்கக்கூடிய மேசராசி நேயர்கள், ஆண்கள், பெண்கள், மாணவர்கள், மாணவிகள் மிகவும் கவனமாக இருந்தால் நீங்கள் நிச்சயமாக அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கலாம். அடுத்ததாக படிப்பை முடிச்சிட்டேன் சார், டிகிரி வாங்கியாச்சு, இறுதி ஆண்டு 2026ஆம் ஆண்டு நான் படிப்பை முடிச்சாச்சு, டிகிரியை கையில் வாங்கியாச்சு, பட்டத்தை கையில் வாங்கியாச்சு, என்ன சார் செய்யலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கற்பனை இருக்கும். நான் வந்து பெரிய வேலைக்கு போகணும், பெரிய சம்பளம் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சிந்தனைகள் இருக்கும். அது நியாயமான சிந்தனை தான். ஆனால் சனீஸ்வர பகவான் வந்துட்டால் உடனே வேலை கொடுக்க மாட்டார். அதனால் நான் எல்லாருக்கும் சொல்லுவேன், பட்டம் வாங்கியவர்கள் அனைவரும் கிடைக்கும் பணிக்கு சென்று விடவும். கிடைக்கும் பணிக்கு சென்று அங்கிருந்து உங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு நோக்கி உங்களை நீங்கள் கொண்டு போங்க. ஏன்னா போகும்போதே பெரிய வேலைக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக முடியாது. இது கவனத்தில் வச்சுங்க. இது என்னுடைய சகோதரர்களுடைய பணிவான வேண்டுகோள். அடுத்ததாக தனியார் பணியில் இருப்பவர்கள், அரசாங்க பணியில் இருப்பவர்கள், தனியார் பணியில் இருக்கக்கூடியவர்கள், அரசாங்க பணியில் இருக்கக்கூடியவர்கள் 2 தரப்பை சார்ந்தவர்களும் மிகவும் ஜாக்கிரதையாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். சில பேருக்கு இடமாற்றம் ஏற்படும், சில பேருக்கு வேலையில் பிரச்சனை வரும், சில பேருக்கு வேலை இல்லாமல் கூட போயிடும். அந்த மாதிரி சூழ்நிலை வந்து வராத அளவுக்கு உங்களை நீங்கள் எந்த மாதிரி பாதுகாத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு உங்களை நீங்கள் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். போக்குவரத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இதுதான் சனீஸ்வரன் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சின்ன காயப்படுத்துவார், வந்துட்டேன் அப்படின்றார். அது மாதிரி. அதனால் 100% பணியில் இருக்கக்கூடியவர்கள் மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். உங்கள் மீது குற்றம் இல்லாத அளவு பாதுகாக்குங்க. மற்றதை சனி பகவான் பார்த்துக்குவார். ஏன்னா நாம் நல்லவர்களாக இருக்கும்போது நிச்சயமாக பிரச்சனை என்பது வராது. வேலையில் பளு அதிகமாகும். அதனால் அனுபவம் தருவது தானே அவர் வரார். ஒழிஞ்சுக்கிட்டு இருந்த ஊழியர்களை கஷ்டப்பட்டு விட்டுருவார். நல்லபடியாக பணி செஞ்சவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுப்பார்.